ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கும் தான் வறுவல் செய்ய போகிறேன். ஸோ தமிழ்லேயே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கு அரிசி நல்லா களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்பு லைட்டாக போட்டுட்டு கிண்டி விட்டுக்கலாம். அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கும்போது உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணிக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், நல்லா பெருசாக தான் இருக்குது. ஸோ அதனால் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். சின்னதாகவும் கட் பண்ணலாம், நீட்டு வாக்கில் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த குழந்தைக்கு தாங்க பிடிக்காது லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு? எல்லா பிள்ளைங்களுக்குமே பிடிக்காது. என்னோடய பசங்க சொல்லவே வேணாம். வாரத்தில் 5 நாளுமே இந்த ரைஸு கொண்டு போனாலும் கொண்டு போயிடுவாங்க. அதுவும் அவங்களே கேட்பாங்க, எனக்கு லெமன் ரைஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டிருக்கேன், ஏன்னா கறிகிறதுனால. தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நைட் நான் காய வச்சுருந்த பால் இருந்துச்சு, அதை இப்போ நான் உர ஊற்றி வச்சுட்டா மதியத்துக்கு ரெடி ஆகிக்கும் மோருக்கு. பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஸோ இதை போட்டுட்டு கிண்டி விட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஃபுல்லாக வச்சுட்டா கறிகிறதுனால லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். வச்சுட்டு லைட்டாக அந்த பொடி வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கும் வறுத்தாச்சு. இதுக்கப்புறமா லெமன் ரைஸு தாளிச்சிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை வரமிளகா இதை போட்டுட்டு லெமனை புழிஞ்சிக்கலாம். லெமனை புழிஞ்சிட்டு மஞ்சத்தூள், உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டிட்டுக்கலாம். லைட்டாக நான் தண்ணி விடுவேன். லைட்டாக தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு எண்ணெய் மேலே நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன், இடையில பாப்பா வந்துட்டு உருளைக்கிழங்கு சாப்பிட்டுட்டு போகிறா. எந்த பிள்ளைக்கு தாங்க பிடிக்காது உருளைக்கிழங்குனா? எல்லா பிள்ளைங்களுக்குமே பிடிக்கும் உருளைக்கிழங்குனா. சின்ன பிள்ளைங்க இல்லை, பெரியவங்க எல்லாருக்குமே உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரி தான் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்குனா. அதான் வந்து செஞ்சு முடித்தோடனே வந்து சாப்பிட்டுட்டு போகிறா. ஸோ அதுக்கப்புறமா லஞ்சு பேக்கு தேவையான வாட்ரு கேனும் ஃபில் பண்ணியாச்சு தண்ணி. ஸோ அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸுக்கு தேவையான பழங்களை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஆப்பிள் பழமோ ஆரஞ்சு பழமும் தான் கொடுத்து விட்றேன். அதுவும் இந்த பிள்ளைங்களுக்கு பழங்களை சாப்பிட்றதுனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே காராச்சை, மிச்சரு இந்த மாதிரி கொடுத்தோன்னா அம்மா கொடுங்கம்மா அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி பழங்கள் கொடுத்தா மூஞ்சி ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ இன்றைக்கி இது தான் கொண்டுட்டு போனோம் அப்படின்னா அப்புறம் கொண்டுட்டு போயிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் கிண்டும்போது கடுகு வெந்தயமும் நான் வறுத்து வச்சுருக்கேன். அதை தான் போட்டு கிண்டும்போது லைட்டாக அந்த தூளை வந்து தூவிக்கலாம். ஸோ அதை தான் தம்பி வந்து கேட்குறேன், என்னம்மா போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், அவங்களும் கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ நம்ம டிஃபன் பாக்ஸு ரெடி பண்ணிவிட்டு பேக்கில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, பேக்கில் வச்சுட்டு கர்ச்சீஃப் எல்லாம் எடுத்து வச்சுட்டோன்னா நீ அவ்வளோதான், வேன் வந்துடும். வேனில் ஏற்றி விட்டால் அவங்க கிளம்பி போயிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.